வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் தொழிலதிபர் ஒருவரை தீ வைத்து எரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் புரட்சிக்கு தலைமை வகித்த ஷரீப் உஸ்மான் ஹாதி படுகொலையின் பின்னணியில் இந்திய உளவுத்துறை இருப்பதாக தகவல் பரவியதை அடுத்து சிறுபான்மையினராக உள்ள இந்து மதத்தினருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் ஷரியத்பூர் மாவட்டத்தில் 50 வயதான கோகோன் தாஸ் என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கியூர் பங்கா பஜார் பகுதியில் மருந்தகம் நடத்தி வரும் தாஸ் நேற்று முன்தினம் இரவு 9:30 மணி அளவில் வழக்கம் போல தனது மருந்தகத்தை அடைத்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை சூழ்ந்த வன்முறை கும்பல் ஒன்று கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்கியது. கத்தியால் குத்தி காயப்படுத்தி அவர் மீது பெட்ரோல் ஊற்றி பற்ற வைத்தது. அங்குள்ள குளத்தில் குதித்து உயிர் பிழைத்த தாஸ் தீக்காயங்களோடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 2 வாரங்களில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட 4வது தாக்குதல் இதுவாகும். முன்னதாக டிசம்பர் 18ஆம் தேதி மைன்மங்சிங் மாவட்டத்தில் ஜவுளி ஆலையில் பணியாற்றி வந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததாக கூறி அடித்து கொலை செய்யப்பட்டார். டிசம்பர் 23ஆம் தேதி ராஜ்பரி மாவட்டம் பங்ஷா பகுதியில் வசித்து வந்த 30 வயதுடைய சாம்ராட் என்ற இளைஞர் கொல்லப்பட்டார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பது கவலை அளிப்பதாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நேரம் வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இதை மறுத்துள்ளதோடு இந்தியாவின் குற்றச்சாட்டு தவறானது, மிகைப்படுத்தப்பட்டது என்று நிராகரித்துள்ளது. ஆங்காங்கே நடக்கும் வன்முறை சம்பவங்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அந்நாடு தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.